இப்போ செய்தித்தாள் பார்த்தேன். ஒரு புள்ளிவிவரம் என்ன சொல்லுதாமா, நீங்க திருநெல்வேலியில ஒரு பள்ளிக்கூடத்துல, பெண்கள் பள்ளிக்கூடத்துல ம். யூனிஃபார்ம்ல 9ஆம் வகுப்பு படிக்கிற 9ஆம் மாணவி. வகுப்பு படிக்கிற 14 வயசு புள்ளைங்க. அத்தனை மது குடிச்சிட்டு கொண்டாட்டமா இருக்கு. அப்போ அது ஒரு தவறே இல்லைன்னு இந்த திராவிட பானம் ஆயிப்போச்சு. என்ன பானம்? திராவிட பானம். இத குழந்தைகள் யார ரோல் மாடல் எடுத்துக்குதான்? அப்பனை. எவ்வளவு அபாயம் பார்த்தீங்களா? கஞ்சா குடிக்கிறது அப்பன் குடிச்சா மகன் குடிக்கிறான். அப்படின்னு அப்பன் போட்டா மகன் போடுறான். இது எவ்வளவு பெரிய அபத்தம்னு பாருங்க. இந்த பழக்கம் என்னுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னார். இன்னைக்கு திமுக தேர்தல் அறிக்கைக்கு கனிமொழி தலைமையில் ஒரு குழுன்னு செய்தி படித்தோம். பழைய தேர்தல் அறிக்கையை அப்படியே கிழிச்சிட்டு வருஷத்தை மாற்றி போட போறாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இருக்காது. எல்லா கட்சி தேர்தல் அறிக்கையை பல ஆண்டு பார்க்குறேன். அறிவாலயத்தில் பிரஸ் மீட்லேயே உட்காந்து நான் கருணாநிதி பிரஸ் ரிலீஸ் போகும்போது வாங்கியிருக்கேன். ஒண்ணுமே இருக்காது. என்ன இருக்கும்? அதேதான், வருஷம் மட்டும் மாத்தி. அதுதான். அப்ப அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா, பட்ஜெட் போடுறாங்களே, அரசு பட்ஜெட், பல பட்ஜெட் புத்தகத்தை நான் சட்டசபையிலே உட்கார்ந்து வாங்கியிருக்கேன். ஃப்ரெஷ்ஷா சுட சுட அங்க இருக்கிற சட்டசபை ஒரு 300 புக் அடிப்பாங்க. நீங்க ஒரு புக் வாங்கிருக்கீங்க. ஆமா, அதாவது அது எங்க கொடுப்பாங்கன்னா, சட்டசபை நடக்கும்போது பட்ஜெட் உரை வாசிக்க உட்காரும் போது, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் உட்காரும் போதோ அப்ப கொடுப்பாங்க. அப்பவே பார்த்து எல்லாம் கருணாநிதி போட்ட அட்டை இருக்கும். ஆட்சி மாறின ஜெயலலிதா அட்டை வந்துடும். அப்ப எடப்பாடி அட்டை வந்துடும். எது? பட்ஜெட். ஃபைனான்ஸ் செக்ரட்டரிகள் உருவாக்குறது. பழசை தூக்கி போட்டு 10% இன்க்ரீஸ் பண்ணி அப்படியே அடிச்சிருவோம். அதுல கொஞ்சம் மானியத்தை அவ்வளவுதான். இப்ப அதேதான் விஜயை பொறுத்த வரைக்கும் ஆதவர்ஜுனா எழுதி சொல்றத, ஜான் ஆரோக்கிய சாமி சொல்றத அப்படியே கொடுத்துட்டு போற. அப்படியே அவருக்கு அது தெரியலன்றீங்களா? 1% கூட தெரியல. காளிங்கராயனெல்லாம் பேசுறாரு. எழுதி கொடுத்தா நீங்க கூட பேசுவீங்க. நம்ம ஐநா சபை தலைவர் இருக்கார்ல, அவருடைய அறிக்கையை நீங்க இப்ப நெட்ல இருந்து எடுத்து கூட நீங்க கூட பேசலாம். நான் கூட பேசலாம். ஆமா. இது ஒரு பெரிய கஷ்டமான வேலை அல்ல. ஆனால் சாராய கடையை, மதுக்கடையை ஒழித்தே தீர்வுன்னு சொல்லுங்க. நான் ஓட்டு போடுறேன். யாருக்கு? விஜய்க்கு. இந்த தமிழ்நாட்டில் 50,000 சாராய கடை இருக்கு. 1 கோடி பேர் குடிக்க போறான். தினம் குடிக்க போறான். 50 வயசுல செத்து போறான். இளம் விதவைகள் அதிகமா இருக்கு. நீங்க 9வது பள்ளிக்கூடம் வரைக்கும் சாராயம் போயிடுச்சு இல்லையா? எவ்வளவு பெரிய தலையாய பிரச்சனை. நான் முதலமைச்சர் ஆனால் ஒழிச்சே தீர்வேன்னு சொல்லுங்க. எவ்வளவு அபரிமிதமான கூட்டம் இருக்கும். அப்படி எதுவுமே சொல்லலையே. அப்போ அது அரசு இல்லையா? அது மக்களுக்கானது இல்லையா?